மதுரை மாவட்டம் பாலமேட்டில் 870 காளைகள் மற்றும் 600 மாடுபிடி வீரர்களின் பங்கேற்புடன் ஜல்லிக்கட்டு போட்டி விறுவிறுப்பாக நடைபெற்றது. கோயில் காளை வாடிவாசலில் இருந்து அவிழ்த்துவிடப்பட்டதைத் தொடர்ந்து போட்டிக்கான காளைகள் 10 சுற்றுகளில் அவிழ்த்துவிடப்பட்டன. சீறி பாய்ந்த காளைகளில் பல முடிந்தால் தொட்டுப்பார் என தீரம் காட்டி களத்தை அதிரவிட்டன. காளைகள் தீரம் காட்டினாலும் தாங்களும் சளைத்தவர்கள் அல்ல என வீரர்களும் போட்டி போட்டுக் கொண்டு காளைகளை அடக்கினர். பெண்களும் தாங்கள் வளர்த்த காளைகளை போட்டியில் களத்தில் இறக்கினர். 17 காளைகளை அடக்கிய பொந்துகம்பட்டி அஜித்திற்கு முதல் பரிசாக கார் பரிசளிக்கப்பட்டது. விதிகளுக்குட்பட்டு விளையாடிய பொந்துகம்பட்டி கிராமத்தை சேர்ந்த அஜித் அவர்களுக்கு மாண்புமிகு தமிழ்நாடு துணை முதலமைச்சர் சார்பாக கார் பரிசாக வழங்கப்பட்டது. மாண்புமிகு வணிக வரி பதிவுத்துறை அமைச்சர்கள் சிறந்த மாடுபிடி வீரருக்கு பரிசு காருக்கான சாவினை வழங்கி சிறப்பிப்பார்கள். 16 காளைகளை அடக்கிய பொதும்பு பிரபாகரன் மற்றும் 11 காளைகளை அடக்கிய நாமக்கல் கார்த்திக்கிற்கு இருசக்கர வாகனம் பரிசாக வழங்கப்பட்டது. களத்தில் நின்று சிறப்பான முறையில் களமாடிய குளமங்கலம் ஸ்ரீதரின் காளைக்கு டிராக்டரும், கைக்குறிச்சியைச் சேர்ந்த தமிழ்ச்செல்வனின் காளைக்கு கன்றுடன் கூடிய நாட்டு பசுவும் பரிசாக வழங்கப்பட்டது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.